अस्सलामुअलैकुम वेलकम टू ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஓவன் இல்லாமல் ஆயிலே குக் பண்ணி எடுக்கிறது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, 1/4 கப் சுகர், ஒரு விஸ்கை வச்சு அந்த சுகர் கரையிற வரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் மைதா, ஒரு முட்டைக்கு 1 கப் மைதா கரெக்டாக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் காடமன் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கையில் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மெஷர்மெண்ட்டே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன பாலாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குக்கீஸ் எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. கத்தியை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ரவையில் டிப் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால் ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். எல்லா கேக்கையும் அதில் சேர்த்துடலாம். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இந்த கேக் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோல்டன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து குக் ஆகாது, மாவாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே எடுத்திங்கன்னா சூப்பரான நமக்கு கேக் தயாராகிடுச்சு. இன்ஸ்டன்ட் கேக் உடனே தயார் பண்ணிடலாம். வெறும் 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.